பெருமானுடைய சங்கச்சக்கரம் போல ரெண்டு கிரந்தங்கள், ஒன்று அதிகார சாராவளி நேற்றை நாம் அனுபவித்தோம், மற்றொன்று தத்துவதா கலாபம். ஏன்னா இந்த ரெண்டு கிரந்தங்களுக்கு ஒரு சாமி என்னடா ரெண்டுமே வேதத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூர்ல பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னிதியில் இந்த சன்னிதி நிர்மாணித்து அந்த திருவேங்கட உடையானுக்கு 100 வருஷம் ஆகுது. அதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமாக, அதாவது புதுமையாக சிந்தித்து இந்த பெருமாள் கைங்கரித்த பலவிதமாக பண்ணிட்டு இருக்கா. தத்துவம் ரொம்ப பிரதானம், நம்ம சித்தாந்த சித்தாந்தம் ரொம்ப பிரதானம். அதை சொல்கிறவா வேதாந்த சாஸ்திரமான வருஷம் விட்டால் போராது. இத்தர சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரம் செஞ்ச வாரம் இருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா. அந்த ரீதியில் இங்கே எல்லாரும் சாமானிய சாஸ்திரம் வாசி பக்தாக்களும் சரி, அந்த காலம் எல்லாரும் சரி ரொம்ப சொன்னால். நேற்றைய தினம் சுவாமி தேசிகனந்து அதிகரண தாராவளி, இன்றைய தினம் தத்துவமுத்தா கலாபம் ஆகிற கிரந்தங்களிலிருந்து எப்பொழுதும் வாக்கியார்த்த சபை நடக்காத சப்ஜெக்டிலிருந்து இந்த வாக்கியார்த்த சபை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கான்றது ரொம்பவும் சந்தோஷம். சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தத்திலிருந்து மணிப்பிரவாளமாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் அநேக வித்வான்கள் இங்கே வந்து உபன்யசிக்கின்றார்கள். மகதிதம் சௌபாகியம்னு சொல்லலாம். வசத்தியாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம விசார சதஸ்ஸு நேற்றைய தினம் தொடங்கி இன்றும் அதுக்கு அடுத்த வாரமும் தொடரப்போகிறது. அதுக்கு அடுத்த வாரமும் இருக்குதுன்னு எல்லாருக்கும் நேற்றே விஞ்ஞாபிச்சா. இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரம்ம விசார சதஸ்ஸில் சுவாமி தேசிகனுடைய நூற்றுக்கணக்கான கிரந்தங்களில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில பேருக்கு சில கிரந்தங்கள் பற்றி ஒரு பரிச்சயம், இன்ட்ரோடக்ஷன் டு த ஒன் ஆஃப் த ரேர் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் அவர் சிஸ்டம் விச் ஷுட் ரீச் டு த அண்ட் ஷுட் ரீச் அக்ராஸ் த வேர்ல்டு கோசம் அவருடைய எண்ணம். அதுக்கு எம்பெருமானுக்கு சங்கச்சக்கரம் போல இந்த பெருமானுடைய, அதாவது சீனிவாச பெருமானுடைய அந்த நிர்வாக கமிட்டிக்காரனும் இவா 2 பேரும் சேர்ந்து, அது அனந்தபத்மநாபம் 5-6 அவர்களும் சேர்ந்துட்டு சம்யோகத்தில் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சதஸ்ஸானது நியாய சித்தாந்தனம், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டெக்ஸ்ட் இன் அவர் சிஸ்டம். இதுக்கு மேலே நடக்க போகிற டெக்ஸ்ட் ஆல்சோ பிராச்சீன சொல்லுவா எம்பெருமானுடைய சங்கச்சக்கரம் போல 2 கிரந்தங்கள், ஒன்று அதிகார சாராவளி நேற்றை நாம் அனுபவித்தோம், மற்றொன்று தத்துவதா கலாபம். ஏன்னா இந்த 2 கிரந்தங்களுக்கு ஒரு சாமி என்னடா ரெண்டுமே வேதத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய சந்தஸ்ன்னு சொல்லுவா. கேட்கறதுக்கு ரமணியமாக இருக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட இன்றைய தினம் இப்படின்னா பழைய கால சொல்ற வழக்கம் உன்னுடைய நாக்குல தேனை நல்லா தட்டிட்டு அது இடுப்புல கயிறை கட்டிட்டு பெரிய பெரிய துர்கம் சொல்ற போர்ட்டல் ஏறதுக்கு அதை பிடிச்சு பாடம். அது என்ன பண்ண மேல பிடிச்சுட்டுமா, பிடிச்சா அது பிடிச்சு ஏறதுன்னு ஒரு சொல்ற ஹிஸ்டரி சொல்லுவா. Historical evidence you can see. And the Madri, it makes us to understand very clearly. So no attempt also. So it might from my side, I sincerely thanks to the people, those who are organizing these sort of things. And as per being a student of Vyakarana, I would like to say it's Upasargan Sulva. Vardhatam, Abhivardhatam, Samvardhatam, Itopyadya Vardhatam, Nete Suna, in the Madi, Adikadiki, in the distance will take place, Achana. நமக்கு நிறைய இந்த அர்த்தம் பலவிதமான புது விஷயங்களும் அண்ட் அவர் மைண்ட் ஆல்சோ ஒர்க் ஸோ தட் இட் கிவ்ஸ் a pleasure to us. Thank you very much. உலக எல்லாருக்கும் அனந்த விதமான தன்யவாதம் தெரிவித்து முடிச்சுக்கிறேன். அடியான் கோடி காலத்தில் ரொம்ப தர்மங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு பல பேர் சிந்திக்கிறார். அதை செயலாற்றுறதுன்றது பெரிய விஷயம். அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இங்கே மயிலாப்பூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னிதியில் இந்த சன்னிதி நிர்மாணித்து அந்த திருவேங்கட உடையானுக்கு 100 வருஷம் ஆகுது. அதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமாக, அதாவது புதுமையாக சிந்தித்து இந்த பெருமாள் கைங்கரித்த பலவிதமாக பண்ணிட்டு இருக்கா அந்த ட்ரஸ்டிகள். அதில் அந்த சுரேஷ் என்றவரும் அனந்தா அடாபடான்னு சொல்லக்கூடாது இப்போ இருக்கிற நிலைமையில். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அது அப்படியே இவெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கைங்கரியம் ரொம்ப அபிவிருத்தியாகி நல்லா லோகக்ஷேமார்த்தம் பண்ணுறா. அந்த எண்ணம், அவருடைய எண்ணங்கள் வளர்ந்துட்டே போகணும். நல்ல லோகக்ஷேமார்த்தம் இது போல கைங்கரியங்கள் நிறைய நடக்கணும்ன்றதாக பாகவதாவுடைய தான் சன்னிதியில் பெருமாளுடைய சன்னிதியிலும் சுவாமி தேசிகன் திருவடியிலும் பிரார்த்தித்து தேசிய வித்யாபனத்தை 100வது அந்த தேசியன் சன்னதி தத்துவமுத்தா சசி நீங்கள் வந்து ரொம்ப சுவாமி தேசிகன் அதுக்கு சாதிச்சிருக்கேன். தத்துவமுத்தா ரொம்ப பிரதானம், நம்ம சித்தாந்த சித்தாந்தம் ரொம்ப பிரதானம். அதை சொல்கிறவா வேதாந்த சாஸ்திரமான வருஷம் விட்டால் போராது. இத்தர சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரம் செஞ்ச வாரம் இருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா. அந்த ரீதியில் இங்கே எல்லாரும் சாமானிய சாஸ்திரம் வாசி பக்தாக்களும் சரி, அந்த காலம் எல்லாரும் சரி ரொம்ப சொன்னால் ரொம்ப கொண்டாடத்தந்த விஷயம். ஆனால் விஷயங்களை சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் கேட்க வாழ்க்கை நம்ம சித்தாந்தம் இதுவாக தெரியும், விஷயம் நல்லா தெரியும். அதை உத்தேசித்து நம்ம இந்த மாதிரி சதஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம், வருஷம் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எல்லாரும் இந்த காலத்தில் ஒரு சத்தை எடுத்துட்டு வந்து ரொம்ப துலகம். இங்கே நீங்கள் எல்லாம் சத்தை எடுத்து ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சித்தாந்தம் பற்றி எது சித்தாந்தமும் பிரச்சாரம் இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்குது, இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும்னாக்கா இந்த வாதே தப்ப போதானே நம்ம பரஸ்பரம் மேலே வாதம் தத்துவ ஞானம் உண்டான்னு சொல்கிறேன். பெரியவாலே சொல்கிறான். வறுமையே அதை ஸ்லோகம் நாம் எழுதுகிறோம், விஷயத்தை எழுதுகிறோம், ஒரு பர்சன் அதனால் தெரிய முடியாது. அதை அடிக்கடி குருமுக முதல்ல ஆச்சாரியம் கொண்டு நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை பற்றி மறுபடியும் வாதம் பண்ணணும், சதஸில் விஷயம் சொல்லணும். அப்போ தான் தத்துவ ஞானம் உண்டானது பெரியவாருடைய பிரச்சனை. இந்த ரீதியில் இந்த சதஸ் ரொம்ப இந்த சன்னிதானத்தில் சதஸ் ரொம்ப விசேஷம், அவசியம் பண்ண வேண்டிய விஷயம். அதை தெரிஞ்சுட்டு பண்ணுற நிர்வாகம் ரொம்ப அவளுக்கு ரொம்ப தன்யவாதம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம சித்தாந்தம்
பிரதிஷ்டம் வசதி தான் நிலைக்கும். அது ஏன்னா அநேகம் பேருக்கு விசாரிச்சா என்னன்றதே தெரியாது. அது இது ஒரு அவசரம், இது ஒரு சமயம் கிடைச்சிது. இந்த வாச்சார், நாராயண வாச்சார், அந்த கோவில் நிர்வாகங்கள் எல்லாரும் ரொம்ப சத்தையாக, அதாவது பரமார்த்தமாக நம்ம என்ன பண்ணணும் பண்ணால் இதனால் வந்து எல்லாருக்கும் யார் யார் வந்து நம்ம விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு யார் யாருக்கு அபிப்பிராயம் எல்லாரும் தெரிஞ்சு ரொம்ப உபகாரம் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது. பேருக்கு சரசு ரொம்ப நாள் வந்து தெரிவிச்சு ஸ்யாத்மன்யே ஸ்வைட்டாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலபியம் லக்ஷ்மீந்திரசிம்ஹம் சரணம் பிரபத்தி. இன்றைக்கி ஒரு சுதினம், அதாவது மயிலாப்பூர் 100வது பிரதிஷ்டாபன தின மகோத்சவத்தை வெகு விமரிசையாக இந்த வருஷம் பூர்த்தியாக கொண்டாடிட்டு இருக்கா. அதுக்கு அங்கமாக இந்த வாக்கியார்த்த வித்வத் சபையை ஏற்படுத்தி அதில் சுவாமி தேசிகன் பண்ண கிரந்தங்களை ஆதாரமாக வச்சுட்டு இந்த வாக்கியார்த்த சபையை நடத்தணும்ட்டு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த விதத்தில் நேற்றைய தினம் சுவாமி தேசிகன் வந்து அதிகரண தாராவளி, இன்றைய தினம் தத்துவமுத்தாகலபமாகிற கிரந்தங்கள்லேருந்து எப்பொழுதும் வாக்கியார்த்த சபை நடக்காத சப்ஜெக்ட்லேருந்து இந்த வாக்கியார்த்த சபை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கான்றது ரொம்பவும் சந்தோஷம். அதில் அடியனும் பங்கெடுத்துக்கிறதுன்றது ரொம்பவும் ஆனந்தத்திற்குரிய விஷயமாக அடியேன் நினைக்கிறேன். கவிதாதிகரமாய் விஜயானந்தகாரணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த பிரவேணமா. இந்த மாடமாமலை சிவதேசத்தில் எம்பெருமான் ஸ்ரீமதி வெங்கடநாயகன் எழுந்துள்ளிருக்கிற இந்த சன்னிதானத்தில் பல மகனியர்கள் எழுந்துள்ளிருந்து காலக்ஷேபம் சாதித்த இந்த தேசிக வித்யா பவனம் என்று சொல்லக்கூடிய தேசிகா ஹால் என்கிற இடத்தில் இன்று ஸ்ரீனிவாசனின் 100வது பிரதிஷ்டாதின உற்சவத்தை முன்னிட்டு கொண்டு நடைபெறக்கூடிய அந்த வித்வத் சதஸ் மிகவும் அற்புதமான ஒரு காரியமாகும். இந்த உற்சவமானது இந்த தேவஸ்தானத்தின் ட்ரஸ்டிகள் அவர்களால் நன்றாக நடைபெற வேண்டும் என்ற சங்கல்பத்தினால் ஸ்ரீ உவே முகுந்தகிரி அனந்தராம சுவாமியுடைய பிரேரணையாலும் இது ரொம்ப விலட்சணமாகவும் ரொம்ப விசித்திரமாகவும் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இதில் இன்றும் நேற்றும் இன்றும் மற்றும் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கூட சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தத்திலிருந்து மணிப்பிரவாளமாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் அநேக வித்வான்கள் இங்கே வந்து உபன்யசிக்கின்றார்கள். அதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தன்யவாதங்கள்.